இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லயும், செய்திகள்லயும் அதிகமா பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம், தெருநாய்களால மனிதர்களுக்கு ஆபத்து. இது கொல்லப்படணும் அப்படிங்கிற விமர்சனங்களும், இது கொல்லப்படக்கூடாது, இது மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு மறுதரப்பு விமர்சனங்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நாம இத பத்தி ஒரு முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி நாம இத பத்தி கொஞ்சம் ஆழமா புரிஞ்சிக்க வேண்டியது கொஞ்சம் அவசியமா இருக்கு. முதல்ல தெருநாய்கள் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்றவங்கள எல்லாரையும் மனிதாபிமானமற்றவர்களாகவும், அவங்க இன்டென்ஷனோட இந்த செயல சொல்றதாகவும், இந்த இந்த விஷயங்கள சொல்றதாகவும் தொடர்ந்து விமர்சனங்கள் முன் வச்சுட்டே வந்துகிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள அவங்க மீது சுமத்தும்போது, நம்ம கொஞ்சம் பேசிக்கா அவங்களோட நிலைமைய நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உங்க வீட்ல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, வெளியில விளையாடுது அப்படிங்கும்போது, அந்த தெருநாய்களால அதுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுங்கிற ஒரு பயத்தினால, அவங்களோட மன ரீதியான அவங்களோட அந்த பிரச்சனைய நம்ம பார்க்கணும். உங்க வீட்ல ஒரு நாய்க்கடினால ஒருத்தங்க ஆ இறந்திருக்கலாம். சோ அந்த மாரி ஒரு குடும்பத்துல ஒருத்தரோட இழப்பு எவ்வளவு பெரிய மனவேதனைய குடுத்திருக்கும். சோ இந்த மாரி காரணங்களால அவங்க வைக்கக்கூடிய இந்த கருத்துங்கிறது எல்லா விதத்திலயும் நியாயமானதா ஒண்ணாதான் பார்க்கப்படும். பட் உண்மையிலேயே இப்போதைக்கு அந்த நாயர கொன்னாதான் நம்ம ஆ ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, இங்க நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. பல்லாயிரம் ஆண்டுகளா நாய்களும் மனிதர்களும் ஒரு இணைந்த வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ நாய்களுங்கிறது மனிதர்களோட ரொம்ப க்ளோஸா வளர்ற ஒரு பெட் அனிமல். பட் இவ்வளவு நாட்களா இல்லாத இந்த பிரச்சனைகள் இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல வர்றதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நம்ம ஆராய வேண்டியது தவிர்க்க முடியாத ஒண்ணாவது. ஓகே. அதுல மிக முக்கியமான காரணம் நாய்களோட எண்ணிக்கைங்கிறது சமீப காலங்கள்ல கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. சோ இது அதிகமானதுனால பிரச்சனையா அப்படின்னா, இது எந்த விதத்துல ஒரு பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா, நாய்களுக்கு போதுமான வகையில உணவு கிடைக்கல. சோ திருநாய்களுக்கு 3 வேளை உணவுங்கிறது நிச்சயமா கிடையாது. அதுவும் சில இடங்கள்ல நாய்களுக்கு உணவுங்கிறதே சுத்தமா இல்ல. சோ தொடர்ந்து அது ஒரு காலியான வயித்தோடயே சுத்திட்டு இருக்கு. சோ பல நேரம் அதோட பசி அதுங்களை ஆக்ரோஷமாக்கிடுது. அதோட விளைவு அது சில நேரம் மனிதர்கள் மேல அதோட கோபத்தை செலுத்துது. பட் இந்த பிரச்சனையோட தீர்வுங்கிறது நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற தெருநாய்கள்ல உங்களால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உணவு கொடுத்து, அதுகளுக்கு கொஞ்சம் பசியில இல்லாம பாத்துக்கிட்டீங்கனாலே பெரும்பாலான நேரம் அந்த நாய்கள் அவ்வளோ ஆக்ரோஷமாகவோ, இல்ல மனிதர்கள் மேல போயிட்டு குறைக்கிறது, கடிக்கிறது இந்த மாதிரி செயல்களுங்கிறது முற்றிலுமே நம்ம தவிர்த்து செய்யலாம். விலங்கு ஆர்வலர்கள் நிறைய இதற்காக டொனேஷன் எல்லாம் தராங்க. பட் அந்த டொனேஷன் எல்லாம் முறையா அவங்க அந்த அந்த நாய்களுக்கு போய் சேர்ற அளவுக்கு ஏதாவது திட்டங்கள் செயல்படுத்தப்படுதா அப்படிங்கிறது எனக்கு பெருசா ஐடியா இல்ல. பட் சமூக ஆர்வலர்கள், விலங்கு ஆர்வலர்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த நாயருக்கு டைரக்டா தங்களால முடிஞ்ச உதவியை பண்ணலாம். அதாவது உணவு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்ம பெரும்பாலான நாய்களோட பசிய போக்க முடியும். இது இந்தியா முழுவதும் இல்ல, எல்லா மனிதனுமே இந்த பிரச்சனை இருக்கு. எல்லா அரசாங்கங்களும் இந்த முறையா கையாளல அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் தான் நமக்கு இதுல புலப்படுது. ஈவன் அரசாங்கங்கள் வழக்கமான கமிஷன் ஊழல் அப்படின்னு இல்லாம உண்மையாகவே ஒரு மனிதாபிமானத்தோட இந்த விஷயத்த